இயக்குனர் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். மீடியா நண்பர்கள், வலைதள நண்பர்கள், நீங்கள் இல்லாமல் எங்களை போன்ற அடிமட்டத்தில் இருக்கின்றவர்கள் நிச்சயமாக முன்னேற முடியாது. தயவு செய்து நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன். எங்களை மாதிரி கீழே இருந்து மேலே வரவங்களை கண்டிப்பாக தூக்கி விடுங்க. எதுக்கு நான் சொல்கிறதுன்னா, கண் கணக்கு நான் நிறைய விஷயங்கள் என் மனசில் வந்து அவ்வளோ குமுறல்கள் இருக்குது. அத்தனையும் நான் வந்து சொல்ல முடியாத ஒரு சூழலில் நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். அதில் இந்த படத்தை நான் எடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்து என்னுடைய குடும்பத்தார், என் மனைவி, என் மகன்களை நான் மேடைக்கு எழுச்சி பேரம்பரம் நினைக்கிறேன். தயவு செய்து ஞானமை கொடுக்கணும். புனிதா மனைவி புனிதாதான் நான் மேடைக்கு வாங்க கொஞ்சம். கலவை கலந்து கட்டளை கட்டக்கூடிய ஒரு சாதாரண 35 ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சேன்னா இன்னைக்கு ஒரு இயக்குனராக இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்குடைய முதல் காரணம் என்னுடைய மனைவி. ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சப்போர்ட் இருந்தால் தானே ஒருத்தன் ஜெயிக்க முடியும். நான் இந்த படத்துக்காக போராடி 5 வருஷம் ஆகுது. 5 வருஷ வாழ்க்கையில் ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாமல் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என்னையும் கவனிச்சுக்கிட்டு என் பையனையும் படிக்க வச்சுக்கிட்டு எவ்வளோ சிரமத்தையும் கொண்டு வந்தது எங்கள் மனைவி தான். இல்லைன்னா நான் ஜெயிக்க முடியாது. ஒரு முதல் பட இருக்கக்கூடிய இயக்குனருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வரும், எவ்வளோ அவமானங்கள் வருங்கிறது நிறைய சினிப்பில் உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். அத்தனை அவமானங்கள், அத்தனை கஷ்டங்கள், செத்து போயிடலாம், தூக்குமாடி தொங்கிடலான்னு கூட எனக்கு தோணுச்சு ஒரு சூழலை. நான் உண்மையை சொல்கிறவங்ககிட்ட இதை பதிவு பண்ணிக்கங்க. இது எதுக்குன்னா, என்ன மாதிரி முதல் பட இயக்குனர்களுக்கு எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குங்கிறத நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். தயவு செய்து மீடியாக்கள் வந்து பதிவு செய்யணும். நான் வந்து இந்த படத்தில் நான் போனாலும் பரவாயில்லைங்க, எனக்கு அடுத்த படம் எனக்கு கைடு பண்ணால் பரவாயில்ல. ஆனால் என்ன மாதிரி கஷ்டப்படுற அந்த இயக்குனர்களுக்கு இது ஒரு பதிவாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். அடுத்தது, நான் வந்து சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கூலி தொழிலாக இருந்தேன். அப்போ நான் கல் மண் தூக்கிட்டு 5 மாடி 6 மாடியை நான் ஏறி இறங்கும் போது என்னுடைய எண்ணங்கள் வந்து என்னுடைய கண்டு வேலையில் இருக்காது. நான் எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணும், எப்படியாவது ஜெயிக்கணும், சினிமாவில் டைரக்டர் ஆகணும். அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் இதை பற்றி மட்டும்தான் சிந்திச்சிருக்கேன். நான் தூங்கி 5 வருஷம் ஆகுது சார், சத்தியமாக சொல்கிறேன். நான் தூங்கி 5 வருஷம் ஆகுது. நிச்சயமாக நான் தூங்கவில்லை சார். கண்கள் மட்டும்தான் முடியிருக்கோம். என் கனவுகள் எல்லாம் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, நான் எனக்கு என்ன பண்ண என்ன செய்ய போகிறோம், அது மட்டும்தான் எனக்கு சிந்தனையாக இருந்தது. என்னுடைய முதல் குறும்படத்திற்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் பழனிசாமி, எங்கள் ஊருக்காரங்க, காட்டுமாடிக்காரு. நான் காட்டுமாடி சிதம்பரம் பக்கத்தில் காட்டுமாடி மாதிரி சேர்ந்தவன். அவர் தான் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த குறும்படத்திற்கு அந்த நேரத்தில் 2016 1 லட்சம் ரூபாய் அமௌண்ட் எடுத்து என் கையில் கொடுத்து, நீ சினிமா தாக்கத்தில் இருக்குப்பா, நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுப்பான்னு சொன்னார். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் பேருடைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்துடைய பேர் அது நம்முடைய தமிழ் கட்சியின் முதல்வர், இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் அந்த படத்தை வெளியிட்டாங்க. அந்த படம் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 6 மாதங்கள் தேடப்பட்டு விழிப்புணர்வு படமாக அறிவிக்கப்பட்டது. என்னுடைய ஃபர்ஸ்ட் படம். அதற்கு பிறகு காழ்ங்கிற ஒரு குடும்ப இடத்த காழ் படம் பேர், நீங்கள் யூடியூப்ல அடிச்சு பாருங்க. இது வரைக்கும் 46 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. படத்துடைய 7 நிமிஷம் தான் கண்டென்ட்டு. அதை ஒரு சவாலை எடுத்தேன். அந்த படம் வெற்றி பெற்றது. இது வரைக்கும் நான் வந்து 18 குறும்படங்கள் எடுத்திருக்கேன். என்னுடைய சினிமா தாக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு 36 விருதுகள் பெற்றிருக்கேன். விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட், நேவி டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் நான் படம் எடுத்து கொடுத்துருக்கேன். அத்தனை விருதுகள் பெற்றிருக்கேன். நான் கையை வச்சேன்னா ஜெயிக்காதே கிடையவே கிடையாது. ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் கையை வைப்பேன், இல்லை கையை வைக்க மாட்டேன்.
ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் வந்தாக்கா என்ன கண்டென்ட்டு என்ன அவங்க கேட்குறாங்க அதை மனசை வச்சுக்கிட்டு அந்த கண்டென்ட்டை தீவிரமாக செக் பண்ணி ஒரு மாதம் தூங்காமல் இருந்து அந்த படத்தை ஷூட் பண்ணுவேன், முடிப்பேன், ஜெயிப்பேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன். நான் தோட்டதே சரித்திரம் கிடையாதுங்க. இதுவரை நான் தோட்டதே கிடையாது. அத்தனை படங்களும் வெற்றி, அத்தனை பெரும்படங்களும் அவார்டு. அதற்கு பிறகு ஒரு கதையை தயார் செஞ்சுக்கிட்டு பெண்களுக்கான ஒரு படத்தை ரெடி பண்ணிக்கிட்டு நிறைய பேர் அணுகும்போது மகிழினி நித்யானந்த் சார் அவர்கிட்ட போய் கதை சொன்னேன். அவங்க வந்து கதையை கேட்டுட்டு படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. மகிழினி நித்யானந்தம், சாரதா மேனன் தயாரிப்பாளர்கள் இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து அதாவது வந்து க்ரௌட் ஃபண்ட் அப்படி தயாரிக்கணும் முடிவு பண்ணி, ஏன்னா அவங்ககிட்ட அதுக்கான பொருளாதாரம் இல்லை, அதனால் கூட்டு முயற்சி தயாரிப்புன்னு சொல்லி தான் அந்த படத்தை நான் தொடங்கினேன். என்னுடைய பேரில் எஸ்பிஆர் ஃபிலிம்ஸ்னு ஒரு ஃபிலிம்ஸ் ஆரம்பித்து படத்தை தொடங்கினேன். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ஷூட் போச்சு படம். அதுக்கு பிறகு நித்யானந்தம் சார் வந்து படம் நல்லா வந்திருக்கு, அதுக்கு பிறகு யாரும் நீங்கள் பணம் கட்டி பணம் கவலை இல்லை, அந்த முழு பணத்தையும் நான் தரேன், இந்த படத்தை நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்குவிச்சு என்னுடைய இந்த இயக்குனர் கனவாக்கினவர் என்னுடைய தயாரிப்பாளர் நித்யானந்தம் சார் அவருக்கு நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். கனவுகள் 1000 இருக்கும், அது நிஜமாக்கப்படணும், அதுக்கு பொருளாதாரம் வேணும். அந்த பொருளாதாரத்தை ஈட்டு கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் வேணும். அந்த தயாரிப்பாளர் எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த படத்தை தயாரித்து நான் சொல்லும் போது இந்த படத்தில் பட்ஜெட்டு வெறும் 60 லட்சம் தான் சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த படத்தில் பட்ஜெட்டு 3 கோடி ரூபாய் தாண்டி இருக்குது. அத்தனையும் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் நான் என்ன கேட்டனோ அத்தனையும் எனக்கு செஞ்சு கொடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை இந்த அளவுக்கு உருவாக்கினதுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வாழ்வின் வழிகாட்டி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் வணங்கக்கூடிய கடவுள் நித்யானந்தம் அவர்கள். இன்னைக்கு இல்லை, இன்னும் எத்தனை படங்கள் நான் ஜெயித்தாலும் என்னுடைய அந்த கடவுளாக வணங்கக்கூடிய தயாரிப்பாளர் நித்யானந்தம் அவர்களுக்கு நான் நேரத்தில் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பெண்களுக்கான விழிப்புணர்வு என்னன்னாக்கா, அதெல்லாம் மீறி பெண்கள் பாலியல் தொந்தரவுக்கு எங்கெல்லாம் உட்படுத்தப்படுறாங்க, அதிலிருந்து அவங்க எப்படி மீண்டு வரணும், அதற்கு என்ன சொல்யூஷன், அதற்கான தீர்வு என்ன, இத்தனையும் இந்த படத்தை நான் சொல்லியிருக்கேன். ஏனோ தானே படம் இல்லாமல் கிளைமேக்ஸு ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நம்புகிறேன். படத்தை பாருங்கள், நிச்சயமாக இந்த படம் ஜெயிக்கும், வெற்றி பெறும், உங்களெல்லாம் பிடிக்கும். இதில் சொல்லப்பட்டிருக்க நான் என்ன கிளைமேக்ஸை சொன்னனோ அந்த விஷயம் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி நம்முடைய தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டத்தை ரத்து கொண்டு வந்திருக்காங்க. நான் படம் எடுத்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி. நான் என்ன சொல்ல வந்தனோ, நான் என்ன மக்களுக்கு தீர்வு சொல்ல செஞ்சனோ, அந்த கிளைமேக்ஸை அந்த விஷயத்தை சட்டத்திருத்தமாக அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இது எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம். நம்ம இடையா சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி வந்திருந்தோம்னாக்கா நாங்கள் தான் ஹீரோ, எங்கள் கதை தான் ஹீரோ. துரதிர்ஷ்டவசமாக படம் வந்து லேட்டாக ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் உள்ள அத்தனை கருத்துக்களும் உண்மை 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 நடந்த சம்பவங்களை அப்படியே உண்மையாக யாருக்கும் பயப்படாமல் தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த படத்தில். இதில் பெயர் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கும், ஆனால் நடந்த சம்பவங்கள் அத்தனை உண்மை, அதற்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது. அத்தனை இஷ்யூ இந்த படத்தில். நான் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன், தயாரிப்பாளர் அனுமதி கொடுத்தா. சரி, ஏன்னா அனுமதி அவங்க இதுக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க, நான் அவங்க அனுமதி இல்லாமல் சொல்லக்கூடாது. அவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கிங்க. இந்த படத்தில் என்னுடைய இந்த படத்தில் பணியாற்றக்கூடிய அத்துணை கலைஞர்கள், பொதுவாக சொன்னாக்கா கேமராமேன் சங்கரிகம் செல்வகுமார் அவர்கள் சார் அவர்கள், நான் என்ன கேட்டனோ, நான் என்ன ஃப்ரேம் வைக்க சொல்லணும், ஒரு புது டைரக்டர் அப்படின்னு பார்க்காம அவர் ஒரு 3 படம் பண்ணிட்டார் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நான் என்ன ஃப்ரேம் வைக்கணும்னு சொன்னால் அந்த ஃப்ரேம் வைப்பார். நான் என்ன ஷார்ட் வேணும்னு கேட்போம், ஷார்ட் எடுத்து கொடுப்பார். நான் அதுக்கு கொஞ்சம் கூட அவர் மனம் அந்த நோகாமல் நான் டைரக்டர் விரும்புகிறாரு,
அவருடைய ஆசை, அவருடைய கனவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு ஷாட்டும் எடுத்து கொடுத்தாரு. அதே போல் எடிட்டிங்கில் படத்தொகுப்பு சசிகுமார் சார் அவர் வந்து பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டு உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து படத்தொகுப்பு செய்யுங்கன்னாங்க. நான் என்னுடைய விருப்பப்படி நான் படத்தொகுப்பு செஞ்சேன். அதே போல் மியூசிக் டைரக்டர் ஜுபின் அவர்கள், இந்த விழாவின் நாயகன், அவர் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பிரபலமான மியூசிக் டைரக்டர் தான் நான் வந்து சூஸ் பண்ணோம். அதுக்கு பிறகு துரபதை புத்தகம் படம் பார்த்தேன். பிஜிஎம் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் சாரை வந்து அணுகினேன், பேசினேன், கதையை சொன்னேன், நல்ல கதை பண்ணுறாங்க. அதே போல் பண்ணாங்க. அதே போல் பாடல்கள் வந்து கவிஞர் விவேக சார் வந்து ஒரு பாட்டே இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கவிஞர் அவங்க. அப்போ புஷ்பா ரிலீஸ் ஆகியிருந்தோம் நாங்கள் சொல்லக்கூடலாம். அப்போ அவ்வளோ பவர்ஃபுல் மீடியாவில் இருந்தார் அவர். போய் சொன்னோம், கதையை கேட்டார். நான் ஃபுல் கதையை அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு இது மாதிரிலாம் வேணும், இது மாதிரிலாம் வேணும், இதுதான் கண்டென்ட்டு, இதுதான் சுச்சுவேஷனு, எனக்கு இந்த இடங்கள்லாம் லிரிக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டேன். அவர் எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. அதே போல் படம் ரீடியோ கடைக்கு முடிஞ்ச பிறகு பாட்டை கேட்டுட்டு சார் இந்த வரிகள்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் வேறு ஒரு பாடலாம் வரிகளை மாற்ற மாட்டாங்க. நான் புது இயக்குனர் என்னை பார்க்காம நான் என்னுடைய கற்பனைக்கு இணங்கி நான் சில வரிகளை மாற்ற சொன்னேன். அதெல்லாம் மாற்றி கொடுத்தாங்க. அதே போல் இந்த படத்தினுடைய தாயே மகளா அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். அந்த பாடலில் செந்தில் ராஜா அப்படிங்கிற ஒரு நண்பரை இந்த பாடலாசிரியர் அறிமுகப்படுத்தணும். அவர் பாட்டு எழுதினார். என்ன ஒரு விஷயம்னா, அது ஒரு சில உண்மையை நான் சொல்லி ஆகணும். மியூசிக் டைரக்டர் ஜுபின் சார் வந்து அவருப்படி நான் உட்காந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் நான் கூட எல்லாம் உட்காந்து அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். சார் எனக்கு இது மாதிரி வேணும், இது மாதிரி வேணும் கேட்டேன். நான் எல்லாம் கேட்டணும். அதுக்கெல்லாம் கரெக்டாக டியூன், நிறைய டியூன் போட்டு காமிப்பார். நான் அப்படி டியூன் சூஸ் பண்ணுவேன். அந்த டியூனுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து உட்காரவே இல்லை. அவர் புது பாடலாசிரியர், ஆனால் ஜெயிச்சாகணும். நல்ல கற்பனை வளம் இருக்குது, நல்ல திறமையானவர். என்ன மாதிரி தான் அவரும் ஜெயிக்கிறதுக்காக பண்ணணும். ஒரு 4 நாள் நைட்டில் இரவு பகலாக உட்காந்து ரூமில் டிஸ்கஸ் பண்ணி, சார் இந்த வரியை மாற்றுங்க, அந்த வரியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தைகளாக வரிகளை மாற்றி திரும்ப எழுதி தான் தாயே மகளா அப்படிங்கிற பாட்டு உருவாச்சு. அந்த பாடல் இந்த படத்தில் மிகப்பெரிய ஹிட் சாங்காக உருவாகிருக்கு. அந்த விதத்தில் என்னுடைய இசையமைப்பாளர் ஜுபின் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய முதல் படமே வெற்றி படமே அமைகிறதுக்கு மிக ப்ளஸ்ஸு மியூசிக், அவர் போட்ட பிஜிஎம், அவர் போட்ட சாங், அதே போல் மேட்டல் செல்வா. அது ஒரு முக்கியமாக சொல்லியாகணும். நான் என்னை வந்து கேப்டன் விஜயகாந்தோடைய தீவிரமான ரசிகன். விஜயகாந்த் எனக்கு உயிர். விஜயகாந்த் நான் உயிரை விட்டுருவேன். விஜயகாந்த் இறந்தப்ப 3 நாட்கள் கேட்டு பாருங்கள், சாப்பிடாம தூக்கம் இல்லாமல் அழுதுகிட்டே இருந்தேன் வீட்டில், கிராமத்தில். அவ்வளோ தீவிரமாக ரசிகன். நான் சினிமா கற்றுக்கிட்டதே கேப்டன் விஜயகாந்த் சாருடைய படங்களை பார்த்து தான் வசனங்கள் எழுத ஆரம்பித்தேன். லியாகத் அலி கான், கேப்டன் பிரபாகரன் படத்துடைய வசனங்கள், அதை கேட்டுக்கிட்டு தான் நான் வசனம் எழுத ஆரம்பித்தேன். அதேமாதிரி விஜயகாந்த் சாரை பார்த்து தான் நான் வந்து எப்படிலாம் சீன் பண்ணணும், எப்படிலாம் மிரட்டி எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஜயகாந்த் சார் வச்சு நான் படம் பண்ணால் என்ன பண்ணுவேனோ அவர் எனக்கு கிடைக்கல. அதுக்கு பதில் ஒரு பெண் விஜயகாந்தை அறிமுகப்படுத்தியிருக்கோம். அவங்க தான் சுஷ்மிதா. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்த கதையை எழுதி முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஹீரோ செலக்ட் பண்ணக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 10 ஹீரோனி பார்த்தோம். யாருன்னு சொன்னாக்கா மிகப்பெரிய ஹீரோனி அவங்களாம் இவங்கெல்லாம் பார்த்தோம், பேசணும். படத்துடைய பட்ஜெட் ஒத்து வரல, அதனால் பெரிய ஹீரோனியை எங்களால் போட வாய்ப்பு இல்லை. அதனால் சுஷ்மிதாவை செலக்ட் பண்ணோம். அவங்க அவ்வளோ அழகாக நடிச்சு கொடுத்தாங்க. நான் என்ன கேட்டேன்னு சொல்லுவேன் சார்கிட்ட. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தூங்க மாட்டேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 50 படங்கள் பார்ப்பேன். தமிழ் மூவி இல்லாமல் ஹாலிவுட் மூவிலாம் படம் பார்த்துட்டு இந்த பெண் கேரக்டரு ஆக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் சார் இப்படிலாம் படம் பண்ணணும், எனக்கு கேப்டன் விஜயன் சார் படம் பண்ணால் எப்படி இருக்கும், எப்படி ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ஃபைட்டு இந்த பெண்ணு பண்ணணும், அது என்ன பிரச்சனை என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி மாத கணக்கில் பேசி தான் நாங்கள் வந்து அது ஒவ்வொரு ஃபைட்டும் எடுத்தோம். அதில் முக்கியமாக ஒரு ஃபைட் ஒன்று சொல்லணும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜாம்பவங்கள்லாம் இருக்காங்க, நான் சாதாரண ஒரு ஆள். எனக்கு தெரிஞ்சு நான் சர்ச் பண்ண விதத்தில் ஒரு தமிழ் பெண் தலைகீழே ரோப்பில் கட்டி தொங்க விட்டு நெஞ்சில் உதச்சி ஷாட் எடுத்தது என்னுடைய முதல் படமாக தான் இருக்கும். அப்படி அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு நாள் காலைலங்க 7 மணிக்கு அவங்கள தலைகீழ கட்டி தொங்க விட்டோம். முதலே சொல்லிட்டோம், நீங்கள் வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது, எதுவும் பிடிக்கக்கூடாது, வாமிட் ஆகிடுன்னு சொல்லிட்டு தலைகீழ கட்டி தொங்க விட்டோம். நாங்கள் என்ன ஷாட் எடுக்க போகிறோங்கிறது அவங்களுக்கே தெரியாது. நான் மெடிசன் வேலை சொல்கிறேன். முதல்ல சீன் பண்ணக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனில் அவங்கள வந்து கட்டி வச்சு அடிக்கிற மாதிரி லத்தி சார்ஜ் பண்ணுற மாதிரி சீன் எடுத்தோம்.
நான் சொன்னேன் சார் ஈஸ்வரா எல்லா படத்துலையும் வந்துருச்சு, நம்ம வித்தியாசமாக பண்ணோம். கேப்டன் சார் பாருங்க பயிற்சிக்கு வித்தியாசமாக பண்ணுவார். நான் அந்த கேப்டன் சாரோட ரசிகர், நான் ஏதாவது ஒரு வித்தியாசம் பண்ணோம், என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது என்ன சார் பண்ணலான்னாரு. சார் அந்த பொண்ணை தலையில் கட்டி தொங்கிட்டாண்ணா அப்படின்னா. சார் ரிஸ்க்குங்க, ரோப்பு அறந்து விழுந்துட்டா பெரிய பிரச்சனை ஆகிடுங்க, அதான் லேடி அவங்களுடைய சேஃப்டி பார்க்கணும் அப்படின்னாரு. சார் என்ன பண்ணுன்னு தெரியாது, அந்த பொண்ணு தலைகீழ தொங்கி ஆகணும், அந்த பொண்ணு தலைகீழ தொங்கி தான் நான் ஃபைட் சீன் எடுக்கணும், நீங்கள் எனக்கு எடுத்து தான் ஆகணும், முடியலாம் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர்கிட்ட நான் கம்பல் பண்ணி பேசினேன். அதுக்கு பிறகு செல்வா சார் அவங்க பையனை ரோப்பில் கட்டி தொங்க விட்டு அவனை அடித்து உதச்சி அவன் அந்த ஷாட் எடுத்து ஒரு டெமோ பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த சுஷ்மிதாவை தலைகீழ பாவங்க அந்த பொண்ணு தலைகீழ கட்டி தொங்க விட்டு ஒரிஜினலாக தீபா பாஸ்கர் எங்கே இருக்காங்க அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்டுறாங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஜெஸ்ட்ல உண்மையிலே ஜெஸ்ட்ல ஒரிஜினலா வச்சாங்க. அவங்க முதல்ல ஷார்ட் எடுத்தோம், டூப்பா நடிச்சாங்க. நான் மானிட்டரை பார்த்துட்டு நான் சொன்னேன், தீபா சரியில்லை, இது ஷார்ட் நல்லா இல்லை, ஒரிஜினல் இல்லை, விஜயகாந்த் சார் பண்ணா எப்படி இருக்கும், அப்படி இல்லை, எனக்கு விஜயகாந்த் சார் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். என்ன கேட்டாங்க, நீங்க அந்த பொண்ணு சொல்லாதீங்க, நீங்க ஒரிஜினலா உதைங்க அப்படின்னு. சார் ஓஜாக ரிஸ்க் ஆகிடு சார் நாங்க. ஆமா இதுவரை அது ஒரு சார் இது எதுக்கு நான் பதிவு சொல்ல வரேன்னா, அதாவது ஒரு சினிமாவில் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து 10 படங்களை ஒர்க் பண்ணி ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணி சில விஷயங்களை கற்றுக்கிட்டு டேரக்ட் பண்ணுறது ஒரு விதம். டேரக்ஷனே தெரியாம டேரக்டரா உதவி டேரக்டரா யார்ட்டுமே இயக்குனர் உதவி செய்யாம யார்ட்டையும் வேலை செய்ய என்ன சொல்றேன், உண்மை சொல்றேன் சார். நான் ஷூட்டிங்கை பார்த்ததில்லை சார், நீங்க நம்புவீங்களா? நான் எந்த ஷூட்டிங்கும் பார்த்ததில்லை சார். உண்மையான கருத்து, எந்த படத்தையும் நம்ம ஷூட்டிங் பார்க்கவே இல்லை, ஒரு ஷார்ட் கூட பார்த்ததில்லை. ஷார்ட்னா எனக்கு தெரியாது, பிரேம் என்ன தெரியாது, லென்ஸ் என்ன தெரியாது, க்ளோஸ் அப் லென்ஸ் வைக்கணும், மிட் லென்ஸ் வைக்கணும், லாங் ஷாட் லென்ஸ் வைக்கணும், எந்த இதுவும் தெரியாது சார். எல்லாமே சுயமா, எல்லாம் விஜயகாந்த் சார் தான் உள்ள வந்தார். விஜயகாந்த் சார் தான் இன்னும் இருக்காரு. விஜயகாந்த் என்கிட்ட இருக்காரு சார். இதான் சார் உண்மை. கேப்டன் சார் என்ன வாழ்த்துருக்காரு. இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க சார். ஆமா, நான் இப்ப வேணா காலை சிரிப்பி காட்டுறேன். நான் முதல் 8 மணிக்கு போயிட்டு கேப்டன் சாருடைய அந்த சமாதியில போய் விழுந்து அழுது சீன் எங்க நண்பர் எடுத்திருக்காரு, நான் காட்டுறேன் பாருங்க. பாருங்க அவர்தான் எடுத்தார். 8 மணிக்கு நான் போய் விஜயகாந்த் சார் காலில் விழுந்து கும்பிட்டு அழுதுதான் சார் இந்த விழாவுக்கு நான் வந்தேன். அவதான் ஷூட் பண்ணார். என்ன சார் இது மனுஷன் என்னங்க இது, என்ன பயம், என்ன மனுஷனா பிறந்த அத்தனை பேர் திறமை இருக்குங்க, வெளியில வரணுங்க, வெளியில கொண்டு வரணும் திறமைய. அவன் தான் மனுஷன். என்ன பெரிய என்ன அவருன்னா அவ்வளோ பெரிய ஆளா, என்ன இவரு பெரிய ஆள். பிரமிக்க கூடாது, எவனையும் பார்த்து பயப்படக்கூடாது, எவனையும் பார்த்து அஞ்ச கூடாது. உனக்கு துணிச்சல் இருந்தா திறமை இருந்தா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமா நான் விளங்க ஆசைப்பட்டேன், ஜெயிச்சேன். இன்னைக்கு சார் என் ஊர்ல 25 கட்டவுட் வச்சிருக்காங்க. சாதாரண ஒரு கொத்தனா இருக்கு, 25 கட்டவுட் சார். நீங்க நம்புவீங்களா? நான் போய் காட்டுறேன் சார். இந்த படவிசாவில ஆளு ராஞ்சிக்கு 25 கட்டவுட். யாரு? கொத்தனா சங்கத்துல 1.5 லட்சம் பேர் கட்டு வைக்கிறான். ஏன் சார் நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா தப்பா தப்பா நினைக்காதீங்க, அப்படி விமர்சனம் பேசுறேன்னு. ஒரு பணக்காரன் வீட்டு பிள்ளை தான் பணக்காரன் ஆகணுமா? ஒரு விஐபி தான் ஒரு விஐபியா மாறணுமா? ஒரு பெரிய பையன் நிகரா மாறணுமா? ஒரு பெரிய டேரக்டருடைய பையன் டேரக்டர் ஆகணுமா? யார் வேணாலும் எது வேணாலும் மாறலாம். தைரியமும் துணிச்சலும் திறமை இருக்கணும் சார். நான் உங்களை அத்தனை பேர் சொல்றேன், திறமையும் துணிச்சல் இருந்தா எத்தனை பேர் எதை வேணா சாதிக்கலாம் சார். என்ன சார் பெரிய மனுஷன், என்ன நடந்துட போகுது, என்ன பெரிய விஷயம். நான் இந்த படத்தை என்ன சொல்லியிருக்கேன் சார், தைரியமா சொல்லியிருக்கேன். இந்த படம் வெளியே வந்தா எத்தனை கேஸ் வாங்கணும் இந்த படத்துக்கு ஃபைல் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அத்தனைக்கும் நான் ஃபைல் பண்ணிருக்கேன், அத்தனைக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நான் எதுக்கும் பயப்படல. போனா போறது கேப்டன் சார் மாதிரி தான், ஒரே உயிர் போறது போகட்டும், அது சினிமாக்காக போகட்டும் அப்படிங்கிற உறுதியா இருக்கேன் சார். சினிமா என் உயிர் முக்கியம், சினிமா என் கனவு, சினிமா என் உயிர் முக்கியம். நான் சாகும்போது ஒரு சினிமாக்காரனா சாகணும்னு ஆசைப்படுறேன் சார். பிறக்கும் போது யாரும் எவ்வளவு பிறக்கலாம், ஏழையா பிறக்கலாம், பிச்சைக்காரனா பிறக்கலாம், அவனா பிறக்கலாம், இவனா பிறக்கலாம். நீ என்ன சாதிச்ச, இறக்கும் போது என்னவா நீ ஆக போற அப்படிங்கிறதான் சார் லட்சியம். லட்சியம் ஒவ்வொருத்தரும் லட்சியம் உண்டு சார். சார் பிரஸ் மீடியா உட்காந்துருக்காங்க, இவங்களுக்கு 1000 லட்சியம் இருக்கும், உங்களுக்கு 1000 லட்சியம் இருக்கும். வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் அத்தனை பேருக்கும் லட்சியம் நிறைவேற்றப்படாது. வாய்ப்பு கிடைத்தால் லட்சியம் நிறைவேறும்.
அந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் இந்த நேரத்தை மிகுந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா வாய்ப்பு கிடைக்கல, நான் யாரும் இங்கே வெளில முடியுமா சார்? நான் வெளில வந்துட்டேன். இதே போல ஒவ்வொருத்தரும் நீங்கள் வெளில வரணும். என்ன மாதிரி லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான இயக்குநர்கள் தன்னுடைய கனவுகளை மூட்டை கட்டிக்கிட்டு சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க. அத்தனை இயக்குநர்களும் வெளியே வரணும், அவங்களுடைய படைப்புகளும் பேசப்படணும். இதுதான் ஒரு இது. அதே போல் வந்து இப்போ சொல்லலாம், இப்போ ஒரே ஒரு விஷயம் சார், வந்து இப்போ என்ன நீங்கள்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா, வெற்றி பெற்றவன் படி ஒரு கூட்டம் ஓடுது சார். சாதிச்சவனை பற்றி பேசுகிறாங்க. அந்த சாதிச்சவன், அந்த வெற்றி பெற்றவன் ஒரு காலத்தில் யார்? அறிமுகம் செய்யப்பட்டவன். அவனா மேலிருந்து பூச்சா கீழே வந்துட்டான். யாரோ ஒருத்தவங்க எழுதின புத்தகத்தை படித்து அவன் எழுத்தாளனாக மாறி இருப்பான். யாரோ ஒரு இயக்குனர் செஞ்ச அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் அவன் இயக்குனராக மாறி இருப்பான். யாரும் இந்த உலகத்தில் கற்றுக்கிட்டு பிறக்கிறது இல்லை. கற்றுக்கிறதும் முயற்சி செய்வதும் வெற்றி பெறுவதும் நம்முடைய மனசை பொறுத்து இருக்கு. இந்த படம் அப்படித்தான் உருவாகியிருக்கு. நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். என்ன மாதிரி அடிக்கட்ட மக்கள்லேருந்து கீழே இருந்து மேலே வந்த இயக்குனர்களை நீங்கள் தான் வளர்த்து விடணும். நீங்கள் பார்த்தாதான் நான் நாளைக்கு டைரக்டர். இல்லைன்னா நான் திரும்ப சட்டியை தூக்கிட்டு விஜயகாந்த் கல்லை தூக்கிட்டு 5 மாடி கட்டடத்தை ஏற வேண்டிதான். நான் கல்லை தூக்கிட்டு மேலே ஏறணுமா இல்லை நல்ல படைப்பை உங்களுக்கு கொடுக்கணுமா? முடிவு பண்ண வேண்டியது மீடியாக்கள், மக்கள். நான் வேற சொல்ல சார், படத்தை பாருங்க, தப்பு இருந்தா சுட்டி காட்டுங்க, நல்லா இருந்தா தட்டி விடுங்க. நீங்க தான் என்னை காப்பாற்றணும். உங்களை நம்பி தான் நான் இறங்கியிருக்கேன். நன்றி, வணக்கம்.